ஹே கைஸ், யாருக்கெல்லாம் ஹாரர் மூவி பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அதனால தான் இன்னைக்கு ஒரு செம்மையான ஹாரர் மூவி கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஹாரர் மட்டும் இல்லாம பயங்கரமான ட்விஸ்ட் கொண்ட ஒரு கிரைம் ஸ்டோரியும் ஒளிஞ்சிருக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம படத்தோட லீட் ஆக்டர் பீட்டர் அப்படிங்கிறவரை காட்டுறாங்க. அவர் ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்துட்டு வராரு. அவரோட மக ஒரு டிராஜிக்கான ஆக்சிடென்ட்ல இறந்ததுல இருந்து அவருக்கு தூங்கும் போது பயங்கரமான கனவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த இன்சிடென்ட்னால மனுஷன் உடைஞ்சு போய் ரொம்ப சோகமாவே வாழ்ந்துட்டு வராரு. அதுக்கு காரணமும் அவரு தான் நினைச்சுக்கிட்டு அவரு தண்ணியை வாட்டிக்கிறாரு. திடீர்னு அவரோட மனைவி கேரளும் ஒரு கெட்ட கனவை கண்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலையில பீட்டர் கிளம்பி தன்னோட வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அவரோட பேஷன்ஸோட கதையெல்லாம் கேட்கும் போது அவரோட மகளோட சாவுல இருந்து டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும்னு சொல்லி அவர் அதை செஞ்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு அவரோட ஃபர்ஸ்ட் பேஷண்டோட பேரு ஃபெலிக்ஸ். அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபெலிக்ஸ் இன்னமும் கடந்த காலத்திலே வாழ்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. பீட்டர் அவர்கிட்ட அமெரிக்காவோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்கும்போது, என்ன இது பைத்தியகாரத்தனமான கேள்வியா இருக்கு, ரொனால்ட் ரீகன் தானே இப்போதைக்கு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக பீட்டர் அவர்கிட்ட இது எந்த வருஷம்னு கேட்கும்போது 1987 அந்த ஆள் சொல்றாரு. இதை கேட்ட உடனே பீட்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்த ஆளுக்கு அம்னீஷியா ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்ப ஃபீலிக்ஸ் பீட்டர் கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா போன வாரம் தான் சந்திச்சோம் அப்படின்னு பீட்டர் சொல்றாரு. அடுத்த சீன்ல இன்னொரு ரூம்ல பீட்டர் டங்கன் அப்படின்ற இன்னொருத்தர் கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. இந்த டங்கன் தான் பீட்டருக்கு பேஷன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் பீட்டர் டங்கன் கிட்ட தன்னோட மக ஈவிய பத்தின ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. பிளாஷ்பேக்ல பீட்டர் ஓடி போய் தன்னோட மகளை பார்க்கும்போது அவ ஒரு ட்ரக்ல அடிபட்டு அங்கேயே இறந்து போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு டங்கன் பீட்டர் கிட்ட அந்த விபத்து நடக்கும்போது நீ என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு நினைவில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு டாய் ஸ்டோருக்குள்ள பாக்குறாரு. அடுத்த நிமிஷம் ஈவி அநியாயமா இறந்து போயிடுறா. பீட்டரும் தன்னோட பேஷன்ஸா அன்றாட சந்திச்சு பேசிட்டு வராரு. அப்பதான் அவருக்கு எரிகா அப்படின்ற ஒரு பேஷண்ட் வரா. எரிகா பேசிக்கிட்டே இருக்கும்போது பீட்டர் கொஞ்சம் ஆப்சென்ட் மைண்டடாவே இருக்காரு. இதனால அவ பீட்டரை நான் உங்களை போர் அடிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவ தனக்கு யாரு கண்ணுக்கும் படாம மாயமாவே இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல திடீர்னு பீட்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு ட்ரெயின் வேகமா போகுது. அதை பார்த்த உடனே பீட்டரும் பதறி போயிடுறாரு. வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போற பீட்டர் அவரோட ஆபீஸ் வாசல்ல ஒரு சின்ன பொண்ணு கையில ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது போல பாக்குறாரு. நீ யார பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பீட்டரை கை காட்டுது. அது மட்டும் இல்லாம அவளோட பேரண்ட்ஸ் பத்தி அவர் கேட்கும் போது அவ அதுக்கு பதில் சொல்ல மாட்டா. அவ தன்னோட பேரை எழுதின ஒரு சின்ன பர்ஸ பீட்டர் கையில கொடுக்குறா. அதுல இருந்து அவளோட பேரு எலிசபெத் வேலண்டைன் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு எதுவுமே பேசாதனால பீட்டரும் ஒரு பேப்பர் பென்சிலை கொடுத்து அதுல எழுத சொல்றாரு. அப்ப திடீர்னு அங்க இருந்த டேபிள் அதிர ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா இன்னொரு ட்ரெயின் அந்த ஜன்னல் வழியா போகுது. இந்த சத்தத்தை கேட்டு எலிசபெத்தும் பயந்துடவே பீட்டரும் தன்னோட ஆபீஸ் ஜன்னல்ல மூடிடுறாரு. அதை மூடிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அங்க காணோம். எங்கடா போயிருப்பான்னு சொல்லிட்டு அவரும் வெளியே போய் பாக்குறாரு. அந்த பொண்ணு கதவை திறந்துட்டு ஓடிடுறா. மறுபடியும் ஆபீஸ்க்குள்ள வந்த பீட்டர் தன்னோட ஜன்னலை திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு ரோட கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கா. அப்பதான் அவரு எலிசபெத் அந்த நோட்ல ஏதோ நம்பர் எழுதி வச்சிருக்கத பாக்குறாரு. அதுல 1287 எழுதிருக்கு. வீட்டுக்கு வந்த பீட்டரும் தன்னோட மக ஈவியோட பொருள் எல்லாம் ஒண்ணு எடுத்து ஏக்கமா பாத்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் பீட்டர் வேலையை முடிச்சிட்டு தன்னோட ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது எலிசபெத் கையில வச்சிட்டு இருந்த அந்த பொம்மை அவரோட ஆபீஸ் வெளியே இருக்கு. மறுபடியும் பீட்டர் தன்னோட ஆபீஸ் கதவை திறந்து பார்க்கும்போது எலிசபெத் அங்க உள்ள நின்னுக்கிட்டு அவரோட ஜன்னல் வழியா எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கா. அப்போ அவளோட கழுத்தை யாரோ நெரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ பயந்து போன பீட்டரும் தன்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துக்கிட்டு எலிசபெத் திரும்பி பாக்குறாரு. அந்த பொண்ணு அங்கே இல்ல. ஆபீஸை விட்டு ஓடி போய் வெளியே பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சிடுறா. அடுத்த நாள் பீட்டர் அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு டங்கனை போய் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா இப்ப டங்கன் என்ன சொல்றாருன்னா, பீட்டர் தனக்கு தானே ஏதோ விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டங்கன் ஈவி இப்போ உயிரோட இருந்தா என்ன வயசு இருக்கும்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு எலிசபெத் வேலண்டைனோட பேரையும் சொல்லிட்டு அவர் தன்னோட தியரியை பீட்டர் கிட்ட சொல்றாரு. அது என்னன்னா, ஈவி இப்போ உயிரோட இருந்தா அவ எலிசபெத் வயசுல தான் இருப்பா. பத்தாவதுக்கு எலிசபெத் வேலண்டைன் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற முதல் 2 வார்த்தை ஈவி அப்படின்னு பீட்டர் கிட்ட சொல்றாரு. அடுத்த நாள் பீட்டர் கிளம்பி தன்னோட ஆபீஸ்க்கு வந்துட்டு எலிசபெத் கொடுத்து அந்த பேப்பர் எடுத்து பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவளோட பர்ஸையும் எடுத்து பாத்துட்டு இருக்காரு. இது ரெண்டுத்துக்குமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரி அவருக்கு தோணுது. அன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு அவர் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போது அப்படியே அசந்து தூங்கிடுறாரு. அவர் தூக்க கலக்கத்துல மெதுவா கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவரோட பேஷண்ட் எரிக்கா எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அப்போ இது நடக்குதுங்க.
பீட்டர் அந்த ட்ரெயினை விட்டு வெளியே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது எரிக்காவோட அமானுஷ்யமான உருவம் அவர் அப்படியே பின்தொடர்ந்துட்டே வருது. பீட்டர் இப்போ எலிசபெத் வேலண்டைனை பத்தி தேடுறதுக்காக இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவ ஏற்கனவே இறந்து போயிட்டதுக்கு ஆதாரமா ஒரு டெத் சர்டிபிகேட்டை அவரு பாக்குறாரு. இப்பதாங்க படத்துல ஒரு செம்மையான ட்விஸ்டே வரப்போகுது. இது வரைக்கும் அவர் அட்டன் பண்ண பேஷன்ஸ் யாருமே உயிரோட இல்ல, எல்லாருமே இறந்து போனவங்க. செம்ம ட்விஸ்ட் இல்ல? அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது 12/7/1987 அன்னைக்கு தான் இறந்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல அவரோட ஜன்னல் வழியா ஒரு ட்ரெயின் வந்து நிக்கிறத பாக்குறாரு. அதுக்குள்ள இவர் ட்ரீட் பண்ண எல்லா பேஷன்ஸுமே நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இவர் அப்படியே உத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் டங்கனை மீட் பண்ற பீட்டரும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த லிஸ்டையும் அவர்கிட்ட காட்டுறாரு. அந்த நேரத்துல பீட்டர் என்ன சொல்றாருன்னா, நான் கற்பனை பண்றதாவே இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. அது என்ன விஷயம்னு டங்கன் கேட்கும்போது, நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பேஷன்ஸ் எல்லாருமே நீங்க தான் ரெஃபர் பண்ணீங்கன்னு சொல்லிக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற கண்ணாடி அவர் பாக்குறாரு. அதுல டங்கன் தெரியவே இல்ல. அப்பதான் பீட்டருக்கே புரிய வருது, டங்கன் ஒரு ஆள் அங்க இல்லவே இல்லன்னு. இத்தனை நாளா அவர் மண்டக்குள்ளேயே தான் அது இருந்திருக்கு. இப்ப பீட்டரும் அந்த விஷயத்தை பத்தி ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதை மேலும் மேலும் துருவி அவர் கண்டுபிடிக்கும் போது இவங்க எல்லாருக்குமே ஒரு காமனான இடம் சம்பந்தப்பட்டிருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்தோட பேரு ஃபால்ஸ் கிரீக். சர்ப்ரைசிங்கா அது பீட்டரோட சொந்த ஊரு. லேட் பண்ணாம பீட்டரும் உடனே கிளம்பி தன்னோட சொந்த ஊருக்கு போறாரு. அங்க தன்னோட அப்பா வில்லியம் அப்படிங்கிறவரை மீட் பண்றாரு. வில்லியமுக்கு இப்போ பீட்டர் தன்னோட மனைவியை கூட்டிட்டு வராம தனியா வந்ததுல அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. பீட்டரோட அப்பா வில்லியம் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்னு நமக்கு தெரிய வருது. வீட்டுக்குள்ள போற பீட்டரும் தன்னோட ரூமுக்குள்ள போய் அதுல இருக்கிற கிளாசெட்டை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறாரு. அதுல இருந்து ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு பாருக்கு போறாரு. அங்க அவரோட பழைய நண்பன் பெரிய பாக்குறாரு. பீட்டரும் பெரியும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. இப்போ பெரிக்கு பீட்டரோட மக இறந்து போன விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் கொஞ்சம் ஃபீல் பண்றான். இப்போ பீட்டர் பெரி கிட்ட 1987 என்ன நடந்தது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு பெரி அதை பத்தி நம்ம பேசவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டேட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அப்ப பீட்டரும் நிறைய பேர் இன்க்ளூடிங் சின்ன பசங்க எல்லாம் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் சரிதான், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதை ஏன் நீ எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்கிறாரு பெரி. அப்பதான் பீட்டர் பெரி கிட்ட தனக்கு இறந்து போன ஆவிகள்லாம் கண்ணுக்கு தெரியறதா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே கடுப்பாயி பெரியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே நேரத்துல வீட்டுல பீட்டரோட அப்பா வில்லியமோ பீட்டர் பார்த்தா அதே நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. அப்படி என்னதான் அதுல போட்டிருக்குன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் பீட்டர் அந்த ஊரோட ரயில்வே ட்ராக் பக்கத்துல போய் நின்னு சின்ன வயசுல அவருக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. அவர் கண்ணுக்கு 2 சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டிட்டு போற மாதிரி தெரியுது. அவனுங்க வேற யாரும் இல்ல, பீட்டரும் பெரியும் தான். அவனுங்க சைக்கிளை ஓட்டிட்டு போய் நிறுத்திட்டு அந்த ட்ராக்லயே சைக்கிளை போட்டுட்டு அந்த இடத்துக்கு நிறைய கப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு போறத தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்களும் ஒரு பைனாக்குலர் வச்சு அதை பாத்துட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல சடனா அந்த பக்கம் ட்ரெயின் வர சத்தம் கேட்ட உடனே பீட்டரும் அந்த ட்ரெயின் ட்ராக்லயே சைக்கிளை வச்சு அந்த ஞாபகம் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறான். ஆனா அந்த ட்ரெயினும் ரொம்ப வேகமா போதுங்க. இதனால அந்த ட்ரெயினும் தடம் புரண்டு அதுல இருந்த 47 பயணிகளும் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இதுதான் அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. பீட்டரும் அந்த ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயின் கிட்ட போய் பார்க்கும்போது நமக்கும் பீட்டர் ட்ரீட் பண்ண எல்லா பேஷன்ஸுமே அதுல இறந்து போன மாதிரி காட்டுறாங்க. இறந்து போனவங்கள ஒரு பொண்ணு தான் எலிசபெத் வேலண்டைன். அப்படி அந்த பிளாஷ்பேக்கும் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பீட்டரும் அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது தூரத்துல எலிசபெத் நிக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அதே நேரத்துல பின்னாடி இருந்து அவரோட பேஷண்ட் ஃபெலிக்ஸ் வந்து இவரை தள்ளி விடுறாரு. அவரோட முகத்துல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் இவர் மேல விழுது. அதோட அந்த சீனியும் கட் பண்ணிடுறாங்க. குற்ற உணர்ச்சி தாங்காம பீட்டரும் அடுத்த நாள் காலையில ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்பரா அப்படின்ற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட வாக்குமூலம் கொடுக்கறாரு. இந்த விஷயத்தை எப்பாவது போலீஸ்காரரா இருந்த உங்க அப்பா கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்களான்னு பார்பரா கேட்கும்போது இல்லன்னு பீட்டர் சொல்றாரு. ஏதோ ஒரு விஷயத்தினால அப்செட் ஆகி பார்பராவும் தண்ணி குடிச்சிட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பீட்டருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன எரிக்கா அப்படின்றவங்க பார்பராவோட அம்மான்னு. இதனாலதான் பார்பரா கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்காங்க. பார்பரா பீட்டர் கிட்ட இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இந்த உண்மையை நீங்க ஒத்துக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம், நான் கண்டிப்பா ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் உங்க அப்பா என்ன கூப்பிட்டு ரொம்ப ஆறுதலா பேசினாரு, அதனாலதான் நான் போலீஸ்காரியாவே ஆனேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வர பீட்டருக்கு ரூமுக்குள்ள எலிசபெத்தோட குரல் கேக்குது. அவர் அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த கிளாசெட்டுக்குள்ள போகும்போது அந்த கிளாசெட்டோட கதவு தானாவே முடிக்குது. திடீர்னு பின்னாடி இருந்து வந்த எலிசபெத் பீட்டரை போட்டு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பாக்குற பீட்டர் மேல டங்கன் வந்து ஒரு டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பீட்டரும் டங்கன் கிட்ட நான் தான் எல்லாம் உண்மையும் ஒத்துக்கிட்டேனே, அப்புறமும் எதுக்கு இந்த ஆவிங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அப்புறமும் இந்த ஆவிங்க எல்லாம் ஏன் இருக்குதுங்க டங்கன் சொல்லிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம அந்த சின்ன சைக்கிள்னால அந்த ட்ரெயின் கண்டிப்பா கவுந்திருக்காது, ஏதோ ஒரு உண்மையை உன் மனசு ஏத்துக்கிறதுக்கு மறுக்குது, அதை நீ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பீட்டருக்கு தன்னோட மக எப்படி இறந்தான்றது கூட ஞாபகம் இல்லைன்னு டங்கன் சொல்லி காட்டுறாரு. அப்போ பீட்டருக்கு அந்த பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அவரோட மக ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டாய் ஷாப்புக்குள்ள என்ன பார்த்தாருன்றத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் ஒரு பொம்மை ட்ரெயின் ஸ்டேஷன் தான் பார்த்திருக்காரு. எதுக்கு இதை காட்டுறாங்கன்னா பீட்டருக்கு இப்பதான் எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. பார்பராவும் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆன கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற ஒரு போட்டோல பீட்டரோட அப்பா வில்லியம் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரியும் தூரத்துல பீட்டர் நின்னுட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அதே நாள் பீட்டர் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு போய் அன்னைக்கு அங்க என்ன நடந்ததுன்றத
ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு அவர் அந்த ட்ரெயினை நோக்கி வேகமா ஓடுறது ஞாபகம் வருது. அதே நேரத்துல ஒரு கை அந்த ட்ரெயின் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற ஒரு லிவரை இழுக்கிற மாதிரி ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் அவருக்கு வந்த உடனே அந்த ரயில்வே ட்ராக் கண்ட்ரோல் ரூமுக்கு முன்னாடி போய் அவர் நிக்கிறாரு. அதுக்குள்ள தன்னோட நண்பர் பெரி தற்கொலை பண்ணிக்கிட்டதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்த அப்புறம் பீட்டருக்கு வர வழி இல்லாம சம்பவம் நடந்த அன்னைக்கு பெரியும் தான் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. போலீஸும் அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போய் எவிடன்ஸ்க்காக தேடிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பேட்ஜ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பீட்டரும் அந்த நியூஸ் பேப்பரை மறுபடியும் படிச்சு பார்க்கும்போது எலிசபெத் வேலண்டைன் காணாம போனதை அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அப்போ அவருக்கு எலிசபெத் ஒரு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க மாதிரி ஒரு நினைவு வருதுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ்காரரும் கிடைச்ச பேட்ஜ் எடுத்துட்டு போய் பார்பரா கிட்ட கொடுக்கும்போது அதே நேரத்துல பீட்டரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அவரு அவங்க கிட்ட எலிசபெத் கண்டிப்பா அந்த ட்ரெயின்ல இல்ல, ஏன்னா அவ ஒரு கார்ல இருந்து ஓடுற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எலிசபெத் எப்படி இருப்பான்னு கேட்கும்போது அவளோட ஆவியை நான் பார்த்திருக்கேன், அதனாலதான் நான் சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா அதை பார்பரா மறுக்கிறாங்க. அப்போ அவரு நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், எலிசபெத்தோட அம்மா பேரு எரிகா, அவங்க எலிசபெத்தை செல்லமா பென்னின்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்கும் போது பார்பராக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அவங்களும் பீட்டர் அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போலான்னு பீட்டரும் கார்ல ஏறும்போது பக்கத்து சீட்ல எலிசபெத்தோட பொம்மை இருக்கு. இப்போ அவர் வீட்டுக்கு போறதுக்கு பதிலா எலிசபெத்தை கடைசியா பார்த்த இடத்துக்கு காரை ஓட்டிட்டு போறாரு. அங்க காரை நிறுத்திட்டு எலிசபெத் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்தது எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு கை வந்து அந்த கார் விண்டோல அடிக்குது. அதே நேரத்துல அந்த கார் முன்னாடி எலிசபெத் நின்னுக்கிட்டு பீட்டரை வான்னு சொல்லி கூப்பிடுறா. அவரும் அதே மாதிரி செய்யறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல பார்பரா அங்க கிடைச்ச பேட்ஜை பார்த்துட்டு இருக்கும்போது அது வேற எதுவும் இல்ல, எலிசபெத் படிச்ச ஸ்கூலோட பேட்ஜ். அது மட்டும் இல்லாம அவளோட கேஸ் இன்வெஸ்டிகேஷனே பண்ணாம க்ளோஸ் ஆயிருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. பீட்டரும் எலிசபெத்தை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. கடைசியில அவரு அந்த ரயில்வே ட்ராக்கோட கண்ட்ரோல் ரூம் முன்னாடி போய் நிக்கிறாரு. அதே நேரத்துல பார்பராவும் வில்லியமோட வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அவங்க வில்லியம் கிட்ட அவர் நடத்தின கேஸையா இன்வெஸ்டிகேஷனே பண்ணாம க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது நீ தேவையில்லாம இந்த கேஸை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் சொல்றாரு. அவங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப எப்படி நீங்க கரெக்டா வந்தீங்கன்னு சொல்லிட்டு வில்லியம் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கால் வந்தது, உடனே நான் காட்டு வழியா வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால காட்டு வழி சுத்தமா அழிஞ்சு போச்சு, எப்படி நீங்க அந்த வழியா வந்தீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அதே நேரத்துல அவங்க அந்த பேட்ஜை காமிச்சு சம்பவம் நடக்கும்போது எலிசபெத் அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ளதான் இருந்திருக்கா, நீங்களும் அதே இடத்துல தான் இருந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அமைதியா வில்லியம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பீட்டர் மட்டும் தான் பாத்துருக்காரு, ஆனா அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்பதாங்க அங்க நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பீட்டருக்கு அந்த கண்ட்ரோல் ரூம் கிட்ட போகும்போது எல்லா விஷயமும் ஒண்ணு ஒண்ணா ஞாபகம் வருது. ஒரு கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி ஓடுற மாதிரி அவருக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்துல அந்த கண்ட்ரோல் ரூம்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வந்த உடனே பீட்டர் அதை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. வில்லியம் எலிசபெத்தை பின்னாடி இருந்து கழுத்து நெரிச்சு பலவந்தம் படுத்துறத பீட்டர் வெளியே இருந்து பாக்குறாரு. அப்பதான் எலிசபெத் ஆக்சிடென்ட்ல அந்த ட்ரெயின் ட்ராக்கோட லிவரை இழுத்துடுறா. இதனாலதான் அந்த மேஜர் ஆக்சிடென்ட்டே நடக்குது. அதுக்கப்புறம் வில்லியம் இறந்து போன எலிசபெத்தோட பாடியை தூக்கிட்டு போய் அந்த ட்ரெயின்குள்ள போட்டுடுறாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சின்ன வயசுல பீட்டர் பாத்துருக்காரு. அதே நேரத்துல வில்லியமோட வீட்டுல பார்பரா பீட்டர் வரதுக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லும்போது உனக்கு ஏதாவது டீ வேணுமான்னு வில்லியம் கேக்குறாரு. அதுக்கு பார்பரா எனக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. வில்லியம் டீ எடுக்க போகும்போது இவன் ஏதோ செய்ய போறான்னு சொல்லி பார்பராக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. அதனால அவங்களும் அவங்களோட துப்பாக்கியில கைய வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பாராத நேரத்துல வில்லியம் அவங்க தலையிலேயே அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வில்லியம் பார்பராவோட காரை தன்னோட கராஜுக்குள்ள எடுத்துட்டு வந்து அடிப்பட்ட பார்பராவை அந்த ட்ரங்குக்குள்ள போட்டுக்கிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது பீட்டர் அந்த நேரத்துல கரெக்டா வந்துடுறாரு. இப்போ பீட்டர் தனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி வில்லியம் கிட்ட சொல்லும் போது அவர் கண்ணை காட்டி மிரட்டி வில்லியம் கராஜுக்குள்ள போக சொல்றாரு. அப்போ பீட்டர் தன்னோட அப்பா கிட்ட இதே போல நீ எத்தனை பொண்ணுங்களை கொன்னு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற வில்லியம் கீழே தள்ளி விட்டுட்டு பீட்டர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது துரதிருஷ்டவசமா வில்லியம் ஒரு பைப் ரெஞ்ச் எடுத்து பீட்டரோட தலையில அடிச்ச உடனே அவர் அப்படியே அங்க மயங்கி விழுந்துடுறாரு. சூரியன் உதயமாகிற அந்த நேரத்துல பார்பராவையும் பீட்டரையும் அந்த காருக்குள்ள போட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போற வழியில நின்னுட்டு இருந்த எலிசபெத்தோட ஆவி இவரை பயமுறுத்துது. இதனால அவரோட கார் கண்ட்ரோல்ல இருந்து ரோட விட்டு வெளியே போயிடுது. பீட்டரும் அந்த கார்ல இருந்து தூக்கி வீசப்படுறாரு. கடைசியில அந்த கார் நேரா போய் அந்த ரயில்வே ட்ராக் நடுவுல நின்னுடுது. இப்போ வில்லியம் அந்த காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கார் ஸ்டார்ட் ஆகல. அதே நேரத்துல அந்த காரோட டோர் எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. அவர் அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு, முடியல. அதே நேரத்துல பின்னாடி சீட்ல எலிசபெத் ரொம்ப கொடூரமா உட்காந்துட்டு இருக்கா. தூரத்துல இருந்து ஒரு ட்ரெயின் வேகமா அந்த ட்ராக்ல வந்துட்டு இருக்கு. மயக்கம் தெளிஞ்ச பீட்டரும் தூரத்துல அந்த ட்ரெயின் வரத பார்த்துட்டு தன்னோட அப்பாவோட கன் எடுத்து அந்த காரோட ஜன்னலை சுடலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த புல்லட் நேரா போய் அந்த கார் ட்ரங்க்ல அடிக்குது. அதனால அந்த ட்ரங்க்கும் ஓபன் ஆயிடுது. உள்ள இருந்த பார்பராவும் அந்த காரை விட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. வில்லியமும் அந்த காரை விட்டு தப்பிக்கும் போது பின்னாடி இருந்து எலிசபெத் அவர் காலை பிடிச்சு இழுத்துடுறா.
அந்த ட்ரெயினுக்குள்ள அந்த ஆக்சிடென்ட்ல இறந்த எல்லாரோட ஆவியும் பீட்டர் பாக்குறாரு. அதுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. கடைசியில தூரத்துல இருந்து எலிசபெத் பீட்டரை பார்த்துட்டு அங்கிருந்து மெதுவா நடந்து போயிடுறா. சில நாள் கழிச்சு பீட்டர் ஒரு பீச்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆவியா இருக்கிற தன்னோட மக ஈவி அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த கடலை நோக்கி அமைதியை தேடி போறாங்க. அப்படியே படமும் முடிஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே போல சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய படங்கள் என்னோட சேனல்ஸ்ல இருக்கு, வித்தியாசமான ஜானர்களையும் இருக்கு. உங்களுக்கு என்ன ஜானர் பிடிக்குதோ அதை போய் பாருங்க. மீண்டும் இதே போல செம்மையான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.